இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். இந்த மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலனை இப்போ பார்ப்போம். மிதுன ராசிக்கான குரு தற்பொழுது ஜென்மத்தில் இருக்கிறார். பிறகு அவர் 2வது வீட்டில் பயிற்சிக்கிறார். இது உங்கள் ராசிக்கு 7வது மற்றும் 10வது வீட்டின் அதிபதியாகும். உங்கள் ராசிக்கு 7 கூடியவர் அவர் தான், 10 கூடியவரும் அவர் தான். மேலும் இந்த குரு இந்த பயிற்சி 2026 உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரும். உங்கள் நிதி நிலைமை மேம்பட தொடங்கும். நிதி திட்டங்களிலிருந்து பெறப்பட்ட பணத்தை நீங்கள் முதலீடு செய்து புதிய சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள். உங்களுக்கு ஏராளமான பணத்தை பெற வாய்ப்புகள் அதிகமாக கூடும். அதே நேரத்தில் அத்தகைய முதலீடு செய்வீர்கள். உங்களுக்கு ஏராளமான பணத்தை பெற வாய்ப்புகள் அதிகரிக்கும் போதும் கூட ஒரு சூழ்நிலை உங்கள் நிதிநிலை படிப்படியாக செழிக்க தொடங்கும் என சொல்லலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீதான உங்கள் அன்பு சற்று அதிகமாக காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்தினேயான மதிப்பு சமூகத்திலும் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தையும் கொடுக்கும் சொல்லலாம். அதே நேரத்தில் ஒருவருக்கொருவர் கவனித்துக் கொள்வதில் கூட ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். குடும்ப மதிப்புகளும் உங்கள் குரல் ஈர்க்கப்பட்டு உங்கள் பேச்சை கேட்பார்கள். இந்த நேரம் மூதாதையர் தொழில் செய்பவர்களுக்கு நம்மை பயக்கும் உங்கள் மனைவி மூலம் ஒரு பண ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும் மற்றும் உங்கள் நிதி நிலையும் வேலையில் நன்றாக இருக்கும். ஆதாயத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கும். மேலும் உங்கள் நிதி நிலைமையும் நடவடிக்கைகளிலும் பங்கேற்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாகவே காணப்படும். குடும்பத்தில் புதிய உறுப்பினர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் புதிய உறுப்பினர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னாக்க குழந்தை பாக்கியம் ஏற்படும், மக்கட்செல்வம் உருவாகும் சொல்கிறேன். அதே நேரத்தில் ஒருவரோட பிறப்பு அல்லது ஒருவரின் திருமணம் போன்ற சூழ்நிலையில் ஏற்படும் வீட்டில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்கள் வீட்டில் நடக்கும். நீண்ட நாளாக திருமணம் ஆகாத ஆண் பெண் இருபாலருக்கும் சீக்கிரம் திருமணமாகும். திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கூட இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு மக்கச்செல்வத்தை கொடுப்பார். எனவே இந்த மிதுன ராசிக்கான பலன் சொல்லியாச்சு. நீங்கள் வாரம் வியாழக்கிழமை தவறாமல் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுக்கிட்டே வாங்க. வேறு எதுவும் உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் இல்லை. வாரம் சைவமாக இருந்து அவரை வியாழக்கிழமை சாயங்காலமே கோயிலில் சந்தியுங்கள். அவருக்கு வாரத்தில் ஒரு நாள் அர்ச்சனை செய்யுங்க. அதுவே போதும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.